சோவி என்ன பண்ணுச்சு, இதை பார்த்தோன்னா கோபம் வந்து என்னை இங்கே வந்து சப்பு கடிச்சு சதையவே எடுத்துருச்சு. எனக்கு இங்கே பள்ளமாக இருக்கும். அந்த தயிரை ஒரு கொஞ்சோண்டு பழைய சோறை போட்டு அதில் ஒரு கப்பு தயிரை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. சாப்பிட்டா இது வரைக்கும் அப்படியே சகன மேடையில் எலக்ட்ரிக்குள்ள போனோன்னா குப்புன்னு நெருப்பு பத்துச்சுல, டக்குன்னு எங்கள் அம்மா ஷாக் ஆகி எந்திரிச்சு, ஏப்பா என்ன ஊருக்கு கொண்டு போயிரு. அப்போ இந்த கதை பண்ணுறது, இந்த புத்தகங்கள் வாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இருந்ததுனால இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த திராவிடர் கழகத்தோடு இணைஞ்சு போக முடியல. இப்போ எனக்கு அழுதுனா தண்ணீர் கொட்டுது, நம்ம வாழ்க்கையில் அழுகிறது இல்லை, தண்ணீர் கொட்டுது என்னன்னு தெரியல, ஓடுற ட்ரெயின்லேருந்து புதிச்சிருவோமானலாம் தோணுது மனசு. நாய் 7 நாய் இருந்தது, அந்த 7 நாயும் தண்ணியில் போயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சோட்டா, சோவி இந்த மாதிரி பேர் வச்சு இருந்தது, அது எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. இதில் வந்து இப்போ பாருங்கள், அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தலையில் வந்து கிழங்கெல்லாம் அவிச்சு தலையில் கட்டிக்கிட்டு, இட்லியெல்லாம் வாங்கி தலையில் கட்டிக்கிட்டு, ஒரு 10 இளைஞர்கள் ரொம்ப தூரம் தண்ணியில் போய் அங்கே போய் தண்ணிக்குள்ளே விழுந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கட்டிப்பிடிச்சி அழுதுட்டாங்க. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் இணைந்திருப்பவர் இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள். நாம் தமிழர் மேடைகளில் வந்து உருமும் புலிக்குரலுக்கு சொந்தக்காரர் அண்ணன். ஆனால் வந்து நேரில் வந்து அப்படி இல்லை, அவர் இயல்பான ரொம்ப அன்புக்குரியவர். அவர் கூட இன்றைக்கி நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறோம். வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. சிறப்பு, மகிழ்ச்சிண்ணா. எனக்கு உங்களை இப்போ ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி. ஒன்று இயக்குனராகவும் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். தமிழர்களுடைய நதிநீர் பிரச்சனைகள் ஆரம்பித்து பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு இயக்குனர்களாக வந்து ஒன்றிணைந்து போராடக்கூடிய ஒரு நபராகவும் பார்த்துருக்கேன். பல்வேறு அரசியல் மேடைகளில் நீங்கள் கர்ஜிப்பதையும் பார்த்துருக்கேன். எனக்கு மு. களஞ்சியம் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதுல நம்ம போகலாம். ஒன்றும் இல்லை, எனக்கு சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் வந்து தெற்குக்கோட்டை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து இருக்கிற பொதுவாக, அதாவது தெற்குக்கோட்டை கவுண்டர் பண்ணைன்னு சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் பண்ணையில் தான் எங்கள் அப்பா வந்து மேலாளராக இருந்தார். இந்த கவுண்டர் பண்ணைக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த காமராஜர் பீரியடில் மதுவிலக்கு மந்திரியாக இருந்தவர் பழனிசாமி கவுண்டர் அப்படின்னு. அவருக்கு வந்து எப்படி இந்த காலத்துலன்னா மேப்பு பார்க்கலாம், அந்த காலத்தில் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. ஒரு தஞ்சை மாவட்டத்தில், அதுவும் இந்த மாதிரியான ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஆறு, காட்டாறு. அது அந்த ஆறு இப்படி வரும், நேராக வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். ரெண்டாக பிரிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டர் அது ரெண்டும் தனியாக ரெண்டுக்கும் 2 ஆறுக்கு பேர். இந்த ஆறு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அதனால் இதுக்கு பேர் கொக்கி ஆறு. ஒரே ஆறு தான், அது பிரிஞ்சு அந்த பக்கம் வந்தது, அதுக்கு பேர் காட்டாறு. இது ரெண்டும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ரெண்டும் சேர்ந்துடும். அதனுடைய தன்மைகளை வச்சு பேர் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நிலப்பரப்பு இருக்கும்ல, அந்த நிலப்பரப்புக்கு பேர் வந்து, இது சீர்திருத்தத்துக்கு முன்னாடி மூலக்காடு. அந்த மூலக்காடு வந்து புறம்போக்காக இருந்திருக்கு. அதை பழனிசாமி கவுண்டர் அமைச்சராக இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சு அதை வந்து அவர் வந்து தான் பேரில் வந்து பட்டா போட்டுக்கிட்டாரு. போட்டுட்டு அதை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு நிர்வாகி என்னுடைய அப்பா. அது கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கருக்கு மேலே இருக்கும். அந்த காட்டை அழித்து மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல இருந்து கூலி தொழிலாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து காலனியெல்லாம் அமைச்சு அங்கே ஆட்கள் எல்லாம் வச்சு, கோயம்புத்தூர்லேருந்து டிராக்டரு இந்த மாதிரியான உபகரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த காட்டை அழித்து விளைநிலமாக மாற்றி, அந்த இடத்துக்கு பேர் வந்து விஜிபி கவுண்டர் பண்ணை. அங்கே தான், அதுதான் எங்களோட இடம். எது வரைக்கும்னா 20 நிமிஷ திட்டத்தில் நிலகங்கள் எல்லாம் வந்து இந்திரா காந்தி கையகப்படுத்துனாங்கல்ல, அது வரைக்கும்.
அதுக்கப்புறம் அந்த நிலங்களை எல்லாத்தையும் கையகப்படுத்தி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதில் எங்கள் அப்பாவுக்கு மிஞ்சினது ஒரு 16 ஏக்கர் அப்பா பேரில் இருந்தது. சரி சரி சரி. அதனால அந்த ஒரு நிலக்கிழார் தான். அந்த இடம் தான் எங்கள் சொந்த இடம். சரி சரி. இப்போ ஊரில் விவசாயங்கள்லாம் நடக்குது. நடக்குது. நீங்கள் இன்னொரு பக்கம் விவசாயி, உங்கள் கட்சி சின்னத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விவசாயம். இல்லை, சின்ன வயசுல இருந்தே நான் விவசாயி தான். சின்ன வயசுல இருந்தே எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பையன். அப்பா எங்கள் வீட்டில் நிறைய. அப்பா பேர் என்ன பேர்? அப்பா பேர் முனியாண்டி. அம்மா பேர் வந்து ஆதி அம்மா, அதாவது ஆதி லட்சுமி அவங்க பேர். இப்போ கூப்பிடுறது வந்து ஆதி அம்மா, ஆதி அம்மா ஆதின்னு கூப்பிடுவாங்க. ஆதி லட்சுமி. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை வந்து கப்பல் அப்படின்னு கூப்பிடுவாரு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. என்னன்னா, எங்கள் தாத்தா இருக்கார்ல, எங்கள் அம்மாவோட அப்பா, அவர் வந்து ஐஎன்ஏல இருந்தவர். பர்மால இருந்து நாடு கடத்தப்பட்டவர். அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏற்பட்ட நட்பில் தான் எங்கள் அம்மாவை திருமணம் செஞ்சாங்க. இதில் ஏன் எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் தாத்தா ஏன் ஆதிலட்சுமின்னு பேர் வச்சாருன்னா, ஆதிலட்சுமின்னு ஒரு கப்பலில் தமிழர்களை கொண்டுகிட்டு போகும்போது அந்த கப்பல் நடுக்கடலில் கவுந்து விபத்துக்குள்ளாயே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த கப்பலினுடைய நினைவாக எங்கள் தாத்தா வந்து தன்னுடைய மூத்த மகளுக்கு ஆதிலட்சுமி அப்படின்னு இதுதான் கதை. பேர் வச்சாங்க. அதனால அப்பா வந்து. நீங்கள் அங்கே எங்கே இப்போ எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? நான் எங்கள் ஊரில் இருக்கிற தெக்கிக்கோட்டையில், அந்த ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடம் அரசு பள்ளியில் படித்தேன். அது முடிச்சுட்டு 5வது வரைக்கும். அது முடிச்சுட்டு சங்கரநாதர் குடிக்காடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்தேன். அந்த ஊரோடு சேர்த்து அரசினர் உயர்நிலைப்பள்ளி சங்கரநாதர் குடிக்காடு, இது அரசினர் தொடக்கப்பள்ளி தெற்குக்கோட்டை. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து இந்த அரசினர் உயர்நிலைப்பள்ளி சங்கரநாதர் குடிக்காட்டுக்கு வரணும்னா 7 கிலோமீட்டரு வயல்களுக்குள்ளே நடந்து தான் வரணும். அதே மாதிரி அந்த தொடக்கப்பள்ளியில் வரும்போது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கப்புறம் 11வது 12வது வந்து அரசினர் மேல்நிலைப்பள்ளி இலுப்பைத்தோப்புன்னு அம்பலாப்பட்டுன்னு ஒரு ஊரில் படித்தேன். அது வந்து எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரம். அது அங்கே வந்து நான் படித்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னை வந்து படிக்க வச்சது வந்து ஒரு விளையாட்டு துறை பிடி வாத்தியார்னு சொல்லுவாங்கள்ல, அவர் மதிப்புக்குரிய வீராசாமி, ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்னை வந்து 10வது 11வது 12வது 3மே என்னை வந்து படிக்க வச்சார். அது ஏன் வீராசாமி சார் என்னை வந்து படிக்க வச்சார்? அவர் வந்து அந்த ஆம்பலாப்பட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊர். அந்த ஊரோட மணியரோட பையன் அவர் என்னை ஏன் படிக்க வச்சாரு? எங்கள் வீடு நல்ல வசதியான குடும்பமாக இருக்கும்போது, ஒரே பையனாக இருக்கும்போது அவர் வீட்டுக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80களில் வந்து ஒரு புயல் ஒன்று வந்துச்சு. எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த புயல் அடித்த போது நானும் பிடி வாத்தியாரும், நான் வந்து 10வது படிச்சுட்டு இருக்கேன் சங்கரநாதர் குடிக்காடு அரசினர் உயர்நிலைப்பள்ளியில். அப்போது அங்கேருந்து நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக வெளியில் போயிருந்தோம். நான் வந்து ஆக்சுவலி வந்து ஹை ஜம்ப் பிளேயர். சரி. அப்போ சார் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயம். ஆமாம். அந்த ஸ்கூட்டரில் 2 பேரும் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்கிறேன், சார் இங்கே என்னை இறக்கி விட்டுருங்க, இங்கேருந்து எங்கள் வீடு நடந்து வயலுக்குள்ளே போடணும், நான் மழையில் நனைஞ்சு ஓடிடுவேன் சார், சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். சார் வந்து இறக்கி விட்டு போனார். இப்போ நான் அங்கேருந்து இதுக்கு வர்றேன். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு ஆறு இருக்கும்னா அந்த ஆறுக்கு சென்டரில் நடுவில் தானே எங்கள் வீடு இருக்குது. இப்போ இந்த ஆற்றுல தண்ணி இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு நாங்கள் ஒரு மரப்பாலம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ இந்த மழை ஹெவியாக இருக்குது. இதில் என்னென்னா, இந்த காட்டாத்துல எங்கேயாவது மழை பெஞ்சா கூட தண்ணி வந்துடும் பயங்கரமாக. பெரிய கொடுமை. நம்ம ஊர்ல மழையே பெஞ்சிருக்காது, ஆனா மற்ற இடத்துல அங்கிருந்து நிரம்பிங்க பயங்கரமா தண்ணி வந்துடும். அதுல தண்ணி பயங்கரமா வந்திருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து போறேன், இந்த பாலத்துல ஓடிட்டு இருக்கேன். ஓடும் போதே தண்ணி பாலத்தை அடிச்சு தண்ணி உள்ள சொல்லி விட்டுச்சு. நான் தப்பி தவறி ஓடி, நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால மீன் குஞ்சு மாதிரி தான். தண்ணியில நீஞ்சிருதுங்கிறது ஒரு மீன் ஊர்ல பொதுவா எல்லாருக்குமே. நான் தப்பி தவறி புத்தகம் மூட்டை மட்டும் தண்ணியில போயிடுச்சு. நான் தப்பிச்சு அந்த பக்கம் போயிட்டேன். போய் வீட்டுக்கு ஓடுறேன். வீட்டுக்கு ஓடினாவே மழை ஹெவியா இருக்கு, ஏதோ புயல் வர்றது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. மழை ஹெவியா இருக்கு. எங்க வீட்டுகிட்ட போகும்போதே தண்ணி முழங்கால் மட்டுக்கும் வந்துருச்சு. வீடு வந்து பெரிய சுத்துக்கட்டு வீடு, ஓட்டு வீடு, சுத்துக்கட்டு வீடு. ஆனால் அது வந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம், அதோட எங்களுக்கு
உதவி பண்றது விவசாய உதவிக்கு கொஞ்சம் பேர் ஆளுங்க தொழிலாளர்கள். இருந்தாங்கல்ல, அவங்க குடும்பங்கள் இருக்கு. ம். அது ஆக்சுவலாக தனியாக இருக்கும் அது. ம். அப்போ அவங்கெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ ம். நாங்கள் வந்து போய் இருந்தேன். அன்னைக்கு நைட்டு புயலில் பயங்கரமாக தண்ணி வந்து வெள்ளம் வந்து வீடெல்லாம் சாஞ்சு ம். ஓடெல்லாம் பேத்து போய் பெரிய இதாகி ஒரு மேடான பகுதியில் வந்து ஒரு 13-14 பேர் அங்கே இருக்கிறோம். ஒரு கை குழந்தை வரைக்கும் இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தண்ணி. வருது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எங்களை வந்து துணை இராணுவம், தீயணைப்பு படை ம். இவங்கெல்லாம் வந்து தான் எங்களை காப்பாத்துறாங்க. காப்பாற்றுறாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருந்த ஒரு 30-40 மாடு எல்லாத்தையுமே அப்பா வந்து நைட்டில் அந்த தண்ணி ஹெவியாக வந்தோன்னா அவுத்து விட்டாங்க அப்பா. ஓ, சரி. சரி எங்கேயாவது போய் ஒதுங்கி பொழைச்சிக்கிட்டோம், இதை நம்ம காப்பாற்ற முடியாது, தண்ணியில் கட்டி போட்டு செத்து போயிடும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து ராஜபாளையம் நாய் 7 நாய் இருந்தது. ம். அந்த 7 நாயும் தண்ணியில் போயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சோட்டா, சோவி ம். இந்த மாதிரி பேர் ம். வச்சு இருந்தது. ம். அது எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. அது நம்ம வளர்த்த விலங்குகளை இறக்குறதுங்கிறது மிகப்பெரிய துயரம். அது பாலிய நினைவுகளில் வந்து ஆமா, ஆமா. அது எல்லாமே தண்ணியில் போச்சு. ஆடு எல்லாம் போச்சு, கோழி அது இதுன்னு எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அவங்க அந்த குடும்பங்கள் எல்லாரையும் காப்பாற்றி அங்கே வச்சுருந்தோம். அப்புறம் வந்து எல்லாரையும் எங்களை காப்பாற்றி கொண்டு வந்தோம். புயல் விட்டுருச்சு, மழை மட்டும் பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 3 நாள் ஊரில் உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய பையங்க, ஒரு இளைஞர்களாக இருக்கிறவங்க, இதில் வந்து இப்போ பாருங்கள், அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தலையில் வந்து கிழங்கெல்லாம் அவிச்சு தலையில் கட்டிக்கிட்டு, இட்லியெல்லாம் வாங்கி தலையில் கட்டிக்கிட்டு ஒரு 10 இளைஞர்கள் ரொம்ப தூரம் தண்ணியில் போய் அங்கே போய் தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த தண்ணியோட போக்கிலேயே அப்படியே வந்து எங்கள் இடத்துல வந்து ஏறினாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கட்டி பிடிச்சி அழுதுட்டாங்க. அதான் இந்த இடத்துல ஏறுறதுக்கு முன்னாடி போய் நம்ம நேராக அடித்தோம்னா நம்மளை அங்கே கொண்டு போயிடும். அதான் வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இல்லை நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் தீயணைப்பு படை, துணை இராணுவம் எல்லாம் வந்துடும், உங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பையன் திரும்ப தண்ணியில் குதிச்சு அப்படி தண்ணியோட போக்கிலே போய் எங்கேயாவது ஏறிடலான்ட்டு போயிட்டாங்க. எல்லாம் இளைஞர்களாக இருக்குது பையன். அப்போது வந்து காப்பாற்றினாங்க. அப்படி நாங்கள் ஒரு புளிய மரத்தடியில் எல்லாத்தையும் இழந்துட்டு மொத்தமாக எல்லாமே போயிடுச்சு. நிலத்தை தவிர போட்டிருக்கிற உடை தவிர ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது எங்கள் வாத்தியார் வந்து அந்த பஜாஜில் அடிச்சு வேகமாக வந்து பார்த்தோன்னே களஞ்சியம் அப்படின்னாரு. என்னை பார்த்தவொன்னே அப்படியே சாரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவர் வந்துட்டு ஒன்று எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னார், ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உன் பையனை நான் படிக்க வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. ஒரு புயல் வந்து அங்கேருந்து உங்களை கடத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னோடனே நீங்கள் அதை சொல்லும்போது அந்த இதில் வளர்த்த விலங்குகளை இழக்குது. அது இல்லாமல் நமக்கு எனக்கு எமோஷன் ஆச்சு, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இல்லை நம்ம நாய், ஏன்னா நான் சின்ன நாய்ங்க வந்து எப்படின்னா எனக்கு அந்த நாய் மற்ற விலங்குகள் கூட இல்லை, நாய் நம்மளை விட்டு போகிறதுங்கிறது. சோவிங்கிறது வந்து பெண் நாய், அது குட்டி போட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டில் நாய் குட்டி போட்டுச்சுன்னா ஊரில் உள்ளவங்கலாம் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. எப்போ எனக்கு ஒரு 2 குட்டி ஃபெரோசியஸாக இருக்கும் நாயெல்லாம். அதாவது ஒரு 8 மணியே போல் அப்பா வந்து அவுத்து விட்டாருன்னா திசைக்கு ஒன்றா ஓடும். இவ்வளோ பெருசு இருக்கு, ராஜபாளையம் இருக்கும், அப்படி போய் நிற்கும். அதனால் 8-9 மணிக்கு மேலே இந்த ஏரியாவுக்குள்ளே வரணும்னா அந்த ஆற்றுக்கரையிலேருந்து எங்கள் அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க பயங்கரமாக. கூப்பிட்டா எங்கள் அப்பா இங்கேருந்து குரல் கொடுப்பாரு, வாங்கய்யா அப்படின்னு. அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். அப்படி இருந்த நாய் என்னாச்சு, சின்ன குட்டி போட்டிருந்த போது 2 குட்டியை இப்படி மோத விட்டோம்னு வைங்களேன், அவங்க கடிச்சுக்குவாங்க. அதில் எவன் உசாரோ அவனை தூக்குறது. இல்லை நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. குட்டிங்களை 2 குட்டி, அந்த சோவியோட குட்டியை 2ஐயும் மோத விட்டோம்னா அவங்க வாங்க அதை பார்த்து ஹாப்பியாக சந்தோஷப்பட்டு இருக்கிறது. அங்கே எங்களோட இருந்த அந்த பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களோட இந்த சோவி என்ன பண்ணிச்சு, இதை பார்த்தோன்னா கோபம் வந்து என்னை இங்கே வந்து சப்பு கடிச்சு சதையவே எடுத்துருச்சு. எனக்கு இங்கே பள்ளமாக இருக்கும். அதனால அந்த சோவி சோட்டான்னு சொன்னோன்னே எனக்கு அந்த அளவுக்கு அது வேணும்னு கிடைக்கல. அது குட்டியை நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா, எங்கள் அப்பா என்னை அடிப்பிச்சுட்டாரு. அது கடிச்சதுக்கு தூக்கிட்டு போகிறத விட எங்கள் அப்பா அடிதான் அதிகம். நாயை போய் இப்படி செய்யலாமா, நாய்க்குட்டியை மண்டையில் மோத விட்டா என்னடா ஆகும், இங்கே வா உன் மண்டையை கொண்டு போய் செவத்தில் மோதுறேன் அப்படின்னு அப்பா, கம்யூனிஸ்டுக்காரர் அப்பா, ரொம்ப இது திட்டிட்டு எல்லாம் இது பண்ணி அப்புறமா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் சரி பண்ணாங்க. அதனால அந்த உறவு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எருமை மாடு இருந்தது. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எருமை தயிர் தான் போடுவாங்க. சாப்பிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து செல்லமாக அடிப்பாங்க போட்டு. என்னென்னா அந்த தயிரை ஒரு கொஞ்சோண்டு பழைய சோறை போட்டு அதில் ஒரு கப்பு தயிரை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. சாப்பிட்டா இது வரைக்கும் அப்படியே
நெய் மாதிரி அதை ஆமா. ஓட்டிட்டு சோறு திங்க சொன்னா எங்கெல்லாம் தின்னு வச்சிருக்க நீன்னு சொல்லி ஆக்சுவலா அது அந்த எருமை தயிரில் இருக்கிற வெண்ணெய் வெண்ணெய் வந்து அப்படி ஓட்டிக்கிடும். சோப்பை போட்டு இப்படி கோவமா அழுத்துறது மாதிரி அழுத்தி தேய்ச்சி விடுவாங்க. இப்படியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உறவா இருந்த அந்த விலங்குகள் எல்லாத்தையும் இழந்து இருந்துச்சு. அப்புறம் வாத்தியார் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பா நாடு டவுனுக்கு வரலாம். அங்கே சார் வந்து எனக்கு ஒரு எடுத்தோடனே ஒரு வீட்டிலே தங்க வச்சு படிக்க வைக்கிறோம். 3 ட்ரௌசரு 3 சட்டை எடுத்து கொடுத்தாரு. ஒரு சாதியே இறுக்கமான ஒரு பகுதி அது. அங்கே வந்து என்னை சொந்த பிள்ளையா வீட்டில் வச்சு. அவருக்கு குழந்தைங்களாம் இருந்தாங்களா? ரெண்டு பையங்க அவருக்கு. +2 10th பாதி தானே, 10th பாதியில் இருக்கும்போது தான் வந்துச்சு. அப்போ 10th நாங்கள் வாத்தியார் வீட்டிலேருந்து நானும் வாத்தியார் தான் போவோம். வாத்தியார் வீட்டில் போய் 10th முடித்தேன். 10th முடிச்சுட்டு அப்புறம் +1. நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். நான் தான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இப்போ கூட ஸ்கூலில் வந்து என் பேர் எழுதியிருக்கோம். இப்போ என் பையனை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். ஊரில் இந்த ஸ்கூலில் தான் படித்தான். எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா இங்கே வந்திருந்தாங்க, என்னோட தான் தங்கியிருந்தாங்க. நகரம் செட் ஆகாதுப்பா நமக்கு. அது எப்படி செட் ஆகலைன்னு சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிவாஜி கணேசன் ஐயா வந்து இறந்துட்டாங்கல்ல, இறந்த அன்னைக்கு நான் அதில் ஐயா கூட அந்த பாடியோடலாம் போய் எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த நெருப்பு வைக்கிற வரைக்கும் லைவ்ல எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் உட்காந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க டிவியில். அந்த இதுக்குள்ள அந்த அந்த இதில் என்ன சொல்ற எலக்ட்ரிக் தகன மேடையில் எலக்ட்ரிக்குள்ள போனோன்னா குப்புன்னு நெருப்பு பத்துச்சுல, டக்குன்னு எங்கள் அம்மா ஷாக் ஆகி எந்திரிச்சு, ஏப்பா என்ன ஊருக்கு கொண்டு போயிரு, நான் இங்கே செத்தனா என்னை சத்தியமா தோல இருக்க முடியாதுன்ட்டாங்க. ஐயோ என்னால வந்து கரண்ட்ல கொண்டு வச்சு என்ன தீச்சு புரோடா. அம்மா நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்னா, இல்லப்பா நான் கண்ணால பாத்துட்டேன், எனக்கு இப்படிதான் நடக்கும், எனக்கு இப்படிதான் சம்பவம் பண்ணீங்க அப்படின்னு ஊருக்கே போயிட்டாங்க தோல. அதுக்கப்புறம் நிறைய காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இங்கெல்லாம் எவனும் வந்து மேலே விழுந்து அடிச்சு அழுவ மாட்டான். ஊர்ல இருந்தால் தான் என் பிள்ளையெல்லாம் வந்து அடிச்சு மேலே விழுந்து அழுவும், அப்பதான் நான் சொர்க்கத்துக்கு போவேன். இங்கன்னா சும்மா எல்லாம் வர்றாங்க, மௌனமா நிக்கிறாங்க, பணக்காரன் சிரிக்க மாட்டான், அழ மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சரி வராது பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து துணையா வந்து பையனை கூட்டு. அப்போ என் பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்க அம்மாட்ட வந்து அவன் சொல்றது, நான் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையங்கிறதுனால ரொம்ப செல்லம், எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க. ஏன்பா என்னாச்சு அப்படின்னா, எல்லாம் உன் பையனால தான், உன் மயனால தான், எல்லாம் வாதியாரெல்லாம் வர்றாங்க, நான் ஏதாவது மார்க் குறைச்சவங்கன்னா போய் அந்த ஹெட்மாஸ்டர் ரூம்ல போய் பார்த்துட்டு டார்ச்சர் தெரியுமா அதெல்லாம். முன்னாடி இருக்கிறவங்க எங்க அக்காவும் அப்படிதான், அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அது இதே முத்துலட்சுமி தம்பியால நீ அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அதனால என்னை போட்டு அடிக்கிறாங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நான் நல்லா படிப்பேன். அப்புறம் +1 +2 கணக்கு, மேத்ஸ் +1 +2 வாத்தியார் வீட்டிலேருந்து தான் படித்தேன். அந்த ஆசிரியர் வந்து உங்களை கூட்டு போனாரு, அவங்க வீட்டில் வந்து இல்லை, எனக்கு ஆசிரியர் அக்கா வந்து விஜயா அக்கா. ஆசிரியர் எந்த அளவுக்கு என்னை வந்து அன்பா நேசிச்சாங்களோ அதே மாதிரி அக்காவும் என் மேல வந்து பேரன்பு கொண்டு ஒரு பிள்ளையா தான் என்னை வந்து, 3வது பையனா தான் என்னை வந்து பார்த்தாங்க. அந்த அக்கா வாத்தியாரோட குழந்தைங்க எல்லாம் என்னை விட சின்ன பையங்க, ஆனா என்னதான் ஒரு மூத்த பையன் மாதிரி அவங்க வந்து பார்த்தாங்க. நானும் வந்து வாத்தியார் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப டிசிப்ளினா ஒழுக்கமா, அப்பா சந்திக்கும் போதெல்லாம் சொல்றது அதுதான். ஏன்னா இப்போ ஒரு +1 +2 படிக்கும்போது பெரிய பையனா இருப்போம்ல, ஒரு டீனேஜ் ஏஜ்ல இருப்போம்ல, அதற்குரிய சிக்கல்கள் எதுலையும் நீ மாட்டிக்க கூடாதுப்பா, வாத்தியாருக்கு கெட்ட பேர் ஆயிடும், ஆமா அப்படின்ட்டு. இப்ப வந்து என்னை பார்க்கறதுக்கு அப்பா வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. நான் வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வருவேன். வந்துட்டு இங்க வந்துருவேன், இங்க வந்துருவேன், வீட்டுக்கு வந்துருவேன். எனக்கு எந்த குறையும் கிடையாது இங்க. இல்ல அது அந்த காலத்துல ஒரு ஆசிரியர் வந்து, ஆமா, மிகவும் போற்றுதலுக்குரியவர், பெரிய சிந்தனையாளர். அதே மாதிரி அவர் எதுவும் இடதுசாரி அமைப்புல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அவங்க குடும்பம் வந்து அந்த காலத்துல காங்கிரஸ் குடும்பம். அவங்க அப்பா வந்து மணியாரா இருக்கும் போது அவங்க காங்கிரஸ் குடும்பம், வாத்தியார் வந்து திமுக காரர் தான். ஆமா. அப்போ எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா கம்யூனிஸ்ட்காரரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எங்க ஊர்ல வந்து இளைய பாரதி, சோலை இளைய பாரதின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில், பள்ளிக்கூடம் இங்கே சங்கநாதர் அரசு உயர்நிலை பள்ளி பள்ளிக்கூடம் விட்டு போகும்போது எங்கிட்ட கருப்பு சட்டை போட்டுட்டு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்க கடவுள் இல்லை,
அப்படின்லாம் போடுவாங்க. ஆளை பார்த்தா எல்லாம் வெள்ளை வேட்டி கருப்பு சட்டை. அந்த கருப்பு சட்டை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துட்டு வீட்டில் போய் சொன்னால் உதவுவான். என்னன்னா அவங்க எடுத்து சிவப்பு சட்டை கருப்பு அவங்களுக்கு ஆகவே ஆகாது. இது மேலே ஒரு பெரிய காதலாக இருந்தது. வாத்தியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த நண்பர்களோட அவங்களோட பழகிட்டு அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த 12th முடிச்ச பிறகு எங்கே போய் சேர்ந்தீங்க? அரசினர் ராஜா சரபோஜி காலேஜ் தஞ்சாவூர். ஓ சரி. என்ன படிச்சீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓ அங்கே வந்து படித்தேன். அங்கே நல்ல மதிப்பெண் எடுத்தீங்க? நல்ல மதிப்பெண் எடுத்தேன். அங்கே வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது எனக்கு ஃபிசிக்ஸ் படிக்கும்போது இங்கே தான் இருந்தீங்க, ஆசிரியர் வீட்டில் தானா ஃபுல்லாக? அதுக்கப்புறம் இப்போ வாத்தியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே வாத்தியார் வீட்டு பையன் தான். வாத்தியார் மகன். நீங்கள் சின்ன அங்கே பாப்பநாட்டில் வந்து கேட்டிங்கன்னா களஞ்சியம்னு கேட்டிங்கன்னா யார் அந்த வாத்தியார் வீட்டு பயலா? ஓ சரி அப்படின்வாங்க. வாத்தியார் வீட்டு பையன், வாத்தியார் வீட்டில் இருக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் எனக்கு வந்து பேராச்சு. புரியுது நமக்கு? அப்போ அந்த பாலத்துல இருந்து ஆத்து தண்ணில இருந்து ஆசிரியர் உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆமா, வாழ்க்கையிலுமே எல்லா வகையிலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், சில நேர்காணல்களையும் நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, ஒருவேளை மதிப்புக்குரிய ஆசிரியர் வீராசாமி அவர்கள் அவருடைய வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் நான் என் ஊர்ல என்கூட படிச்ச என்னுடைய நண்பர்கள்லாம் எப்படி விவசாயிகளா இருக்காங்களோ அப்படிதான் அதே மாதிரி நான் ஒரு விவசாயியா நான் இருந்திருப்பேன். ஏன்னா நிலவளங்கள் இருக்கு, விவசாயத்துல சின்ன பிள்ளைகள் வந்து அந்த எல்லையோட முடிஞ்சிருக்கும். அந்த எல்லையோட முடிஞ்சிருக்கும். வாத்தியார் வீட்டுல வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, காலேஜில் படிக்கும்போது என்னுடைய பிசிக்ஸ் பேராசிரியர் வந்து ஆமாக்ஸ். அவரு அதுக்கப்புறம் வந்து பாப்பநாட்டில் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. பீப்புள்ஸ் வாரோட கலாச்சார விங்கு இருந்தது. நமக்கு சின்ன வயசுல இருந்தே இப்ப எங்க வீட்டுல நான் 10வது படிக்கும் போதே எல்லா ரஷ்ய நாவலையும் படிச்சு முடிச்சேன். இடதுசாரி வீட்டுல தவிர்க்க முடியாது. மக்சிம் கார்கி, அலெக்சாண்டர் புஷ்கின் எல்லா விஷயங்களையும் வீட்லயே படிச்சு முடிச்சாச்சு. அதை விட ரொம்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம் விக்ரமாதித்தன் கதையை எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாரையும் உட்கார வச்சு விளக்குல டெய்லி இரவு விக்ரமாதித்தன் கதையை படிப்பாரு. பயங்கர கற்பனையான பிரமாதமான ஒரு விஷயம். அது அதை நீங்க ஒரு படமா எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு இதோட கிராபிக்ஸோட இதோட எடுத்தா பிரமாதமா எடுக்கக்கூடிய. அது வந்து என்னன்னா, அந்த விக்ரமாதித்தன் கதையை ராகத்தோட படிப்பார் அப்பா. போஜ மகாராஜா அப்படின்னு ஒரு ராகத்தோட அதை வந்து படிப்பாரு. நாங்க உட்காந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப இந்த கதை பண்றது, இந்த புத்தகங்கள் வாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இருந்ததுனால இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த திராவிடர் கழகத்தோட இணைஞ்சு போக முடியல. அவங்க கிட்ட அந்த வாசிப்பு பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும், போகும் வரும். அப்புறம் இந்த ஆமாக்ஸ் தொடர்பு இவங்களோட இதுல வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கத்தோட தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் கோ திருமேனி அப்படின்ட்டு அவர் எங்க பாப்பா நாட்டில் தான் இருந்தாரு. அப்புறம் கோ திருமேனி, தோழர் சின்னையன், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் விவசாய விடுதலை முன்னணி அதனுடைய இளஞ்செழியன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கல்வி, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாமே இடதுசாரி, அரசியல் சார்ந்த இடதுசாரி, அதுவும் தீவிர இடதுசாரி. ஆமா, என்னோட நண்பர்கள் எல்லாமே எபோ 50க்கு மேலதான் இருப்பாங்க. அப்பா வந்து சிபிஎம் மாதிரி இருந்தாரா இல்ல அவரு அப்பவுமே எம்எல் இயக்கங்கள் இருந்தாரா? சிபிஎம் அவங்க. ஓ சரி. ஆமா, வீட்டுக்கெல்லாம் தோழர்கள்லாம் வருவாங்க. ஆமாம், சைக்கிளில் தூக்கி வச்சுக்கிட்டு போராட்டத்துக்கெல்லாம் போவார், விவசாய போராட்டத்துக்கு. அப்போவே அப்பாவை கேள்வி அது அந்த பகுதி வந்து விவசாய தொழிலாளர்களுடைய எழுச்சி பகுதி, நிறைய கில்வன்மணி மாதிரியான சம்பவங்கள் நடந்த பகுதி. ஆமாம், எங்கள் அப்பா ஒரு நாள் கேட்டேன், விவசாய போராட்டத்துக்கு எல்லாம் வந்தோம், அப்போ விவசாயிகள்லாம் ஏன் வரல அப்படின்னு. கட்சிக்காரங்க தான் வந்திருக்கிறாங்க, விவசாயிகள்லாம் யாருமே வரலேன்னு. அப்பா சொன்னாங்க, நம்ம மாமா இருக்கார்லப்பா தோழர், பிச்சையப்பா தோழர் மாமா வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க ஏன் விவசாயி எல்லாம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அவரு வந்தோடனே மாமா கேள்றா ஏதோ கேட்குறேன் நீ ஏன் அப்படின்னாரு அப்பா. நான் கேட்ட உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, மாப்பிள்ளை நீ இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளானதான் உங்களுக்கு தெரியும் ஏன் வரல அவங்கெல்லாம் அப்படின்ட்டு. அது இப்போ நம்ம பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன். அது விவசாய கூலிகள் வேற, விவசாய முதலாளிகள் வேற அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுது. சொல்றேன் நான் உங்களுக்கு. அப்புறம் நான் புரட்சி பண்பாட்டு இயக்கத்துக்கு வந்துட்டேன். அது வாத்தியாருக்கு தெரியாது. நான் வந்து வெளியில வாத்தியார் வீட்டுல வெளியில ஒரு கட்டில் போட்டு தூங்குவேன், ஒரு கைத்து கட்டில். அதுலதான் நான் படுத்திருப்பேன், வீட்டுக்குள்ள படுக்க மாட்டேன். எதுக்குன்னா இவங்க எல்லாரும் வீடெல்லாம் நான் படுத்த உடனே 11 மணிக்கு கிளம்பி அரசியல் வேலைக்கு போறது தோழர்கள்ட்ட. அங்க வந்து அந்த கையாலேயே ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணுவோம்ல, பத்திரிகை எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த வேலையெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருப்போம். டெய்லி காலையில பதாகை வைப்போம். இந்த மாதிரி அதுல ரொம்ப தீவிரமா இருந்தேன். அதுல நிறைய வழக்குகள் அது இதுன்னு நிறைய ஆச்சு. இப்படி போச்சு கல்லூரி வாழ்க்கை.
கல்லூரி ஆசிரியர் என்ன சொன்னாங்க இந்த மாதிரியான வழக்குகள்? தெரியாது அவருக்கு. கடைசி வரைக்கும் தெரியாது. நாம் எப்படியுமே தகவல் வந்துரும்ல. தகவல் வரும். ஆனா நாங்க கரெக்டா இருப்பேன் எல்லாத்துலயும், எல்லாம் கரெக்டா பண்ணுவேங்கிறதுனால என்ன பெருசா அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டார். ரெண்டாவது கல்லூரி போயிட்டேன்ல, பெரிய பையன் ஆயிட்டேன்ல, சரி. அதனால வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். சனிக்கிழமை கிளம்பி வருவேன். வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி ஈவினிங் வருவேன். சனி ஞாயிறு 2 நாள் இருப்பேன். திங்கக்கிழமை காலையில கிளம்பி காலேஜுக்கு போயிடுவேன். அதனால அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க அங்க தஞ்சாவூர்ல சுவர் எழுத்து எழுதுறது, நான் ஒரு ஜோல்னா பை போட்டுட்டு அதுல எங்க அமைப்புல புரட்சி பண்பாட்டு பூப்பாயில இருந்து 2 பத்திரிக்கை வந்துச்சு. செந்தாரகை, சமரன்னு 2 பத்திரிக்கை வந்துச்சு. அது போக மாக்காய்க்கா பத்திரிகை, மனோசை, இது அது பேர் என்ன, கேடயம், இந்த பத்திரிகைலாம் அப்போ வந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இந்த ஜோல்னா பையில போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி, புதிய கலாச்சாரம்லாம் பின்னாடி வந்துச்சு, மேடையில ஏறி பேசுறது. அது ஒரு தடவை வாத்தியாருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்தாரோட படத்தை, மாபூமின்னு ஒரு படம், அதை வந்து நாங்க பாப்ப நாட்டுல போட்டோம். எப்படி போட்டோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசிரியர்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு சொல்லி இந்த மாதிரி பணம் வாங்கி, இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சிக்காரர் கத்தார் அப்படின்னு அவர் நடிச்ச படம், புரட்சி பாடகரோட படம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணி ஒரு ஷோ ஃபுல்லாகிற அளவுக்கு எல்லாம் போட்டோம். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாதி படம் ஓடிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி முதன்மையா நின்ன புரட்சி பண்பாட்டு இயக்க தோழர்கள்லாம் கைது பண்ணும்போது என்னையும் கைது பண்ணிட்டாங்க. அப்போ வாத்தியாருக்கு தெரிஞ்சுது. ஆனா என்னன்னா, ஏதோ படம் போட்டாங்களாம், அதனால கைது, பிரச்சனை பண்ணல அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. அப்புறம் கல்லூரி காலங்கள், கல்லூரியில் எலெக்ஷன்லலாம் நின்று இருக்கேன், பெரிய தகராறுலாம் பண்ணியிருக்கேன், அடிதடி எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு. அது எங்க வேலைக்கு எங்கே போனீங்க? வேலைக்கு வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே அது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். என்னன்னா, அப்போ நாம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு ஒரு பத்திரிக்கை வரும். அது வந்து ₹1. இப்போ ₹1 இவ்வளோ பெரிய கத்தையாக இருக்கும், ஒரு 24 பக்கம் இருக்கும். அதை வாங்கி நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் ஒரு தடவை என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நேவிக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஃப்ரீயாக சென்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்துச்சு. அப்போ நான் உடனே போய் ஹாஸ்டலில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த சென்னைக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரலாம், யாரெல்லாம் ரெடியாக இருக்க அப்படின்னு கேட்டால், எப்படி பங்காளி, எப்படி போகலான்ட்டு எல்லாரும் வந்து கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸு ₹1 கொடுத்து வாங்கு, எல்லாரும் அப்ளிகேஷன் போடுறான், எல்லாரும் ஜாலியாக போகிறோம். திருச்சி வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாம் ஹாஸ்டலே அப்ளிகேஷன் போட்டா எல்லாருக்கும் இது வந்துருச்சு, வாரண்ட், ஃப்ரீ வாரண்ட். இங்க இருந்து போறதுக்கு அங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ரிட்டர்ன் வாரண்ட் தருவாங்க அவங்க. இப்ப நாங்க கிளம்பி ஒரு 100-150 பேர் வர்றோம் சென்னைக்கு. மொத்தம் ஒரே கல்லூரியில இருந்து ஒரு குரூப் டூர் போற மாதிரி கிளம்புறீங்க? ஆமா, கிளம்பி எல்லாருமே வர்றோம். இதுல நான் வந்து வாத்தியார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2, ஒன்று வந்து பிஇ படிக்கணும் அல்லது ஐபிஎஸ் படிக்கணும். டிகிரி போகிறதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நீ ஐபிஎஸ் போகணும், ஸ்போர்ட்ஸ்மேன் ப்ளஸ் நல்லா ஹைட்டாக இதாக இருக்க, நீ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு தான் என்னை எனி ஒன் டிகிரிக்கு நான் கணக்கு நான் ரொம்ப புலி, அதனால் என்னை வந்து மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சியில் சேர்த்து விட்டாங்க. அதுக்காகவே நான் லைப்ரரியெலாம் போய் அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சைடு பை சைடு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. அப்போ அதனால நாங்க போனோம். இப்போ இந்த 100-150 பேர் இங்க வந்தோம். இங்க வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணோம். போய் பார்த்தா எல்லாம் கேள்வியெல்லாம் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைப்பு. நமக்கு எல்லாமே தெரியுது, போட்டு கட் அப்படி இருக்கு, கூட்டு போட்டு வேணாம்னு சொன்னாலும் தெரிஞ்ச ஆன்சரா இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இதுல என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, பாப்பநாடு அந்த டவுனில் கலை சைக்கிள் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிள் கம்பெனி வச்சுருந்தேன். அது வேற. +2 படிக்கும் போதே அந்த சைக்கிள் கம்பெனி வச்சு அங்கே இருந்துச்சு. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளம்பி வர்றதே இந்த சைக்கிள் கம்பெனி நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு தான். அங்கே வந்து சா வீராசாமி அப்படின்னு ஒரு பையனை வச்சுருந்தோம். அவர் சுருக்கமாக சாவின்னு கூப்பிடுறது. அந்த பையன் தான் அதை நிர்வாகம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நான் வந்து பார்த்துட்டு எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம் அக்காட்ட தான் ஒப்படைக்கிறது. அப்போ அந்த சைக்கிள் கம்பெனியில் நான் உட்காந்துருக்கிறேன். சம்டைம்ஸ் எங்கள் அப்பா அந்த சைக்கிள் கம்பெனியில் தான் வந்து உட்காந்துருப்பார். உட்காந்துருக்கும் போது ஒரு ஐசிஎஸ் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் ஒன்று வருது மஞ்சள் கலரில். பிரித்து பார்த்தா எனக்கு வந்து மெடிக்கல்
டெஸ்ட்டுக்கு என்னை வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அப்போ நான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு உடனே இந்த 100-150 பேர் போனோம்ல, அவங்க எவனுக்குமே வரல. எவனுக்கு கேட்டாலும் அப்போ இந்த ஃபோனுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனை கேட்டோம்னாலும் எவனுக்குமே இல்லை, உனக்கு மட்டும் வந்துருக்குன்னா என்னை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. வந்து பங்காளி அத்தனை பேர் போனோம், யாருக்குமே இல்லை, உனக்கு மட்டும் வந்திருக்கு, நம்ம மட்டும் தான் கரெக்டான ஆமா நீ வந்து இது என்ன மெடிக்கல் டெஸ்ட் தானே. போயிட்டு நான் வந்து எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். எங்க அப்பா ஐயோப்பா மிலிட்ரினா வேணாம்டா அப்படின்ட்டாரு. எங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லாத, அம்மா அப்புறம் அவ்வளவுதான் ரொம்ப இதாயிருவா, அம்மாட்ட சொல்லாத, என்கிட்ட சொன்னவரை நிறுத்திக்க, நீ போவாதேன்ட்டாரு. வாத்தியார் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப என் மேல ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்லிட்டாரு, இந்த இதுல தாம்பரத்துல வந்து பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாண்டா, அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்களா, நீ போய் அட்டன் பண்ணிட்டு வான்ட்டாரு. என் மேல நம்பிக்கை அவருக்கு. நான் வந்து இங்க வந்து அட்டன் பண்ணிட்டேன், வந்து எக்ஸாம்லாம் எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன். அந்த நேரத்துல 90,000 ரூபாய் பணம் கட்ட சொன்னாங்க. நான் போய் வாத்தியார்ட்ட சொன்னேன், அவர் கட்டுறேன்றாரு. எனக்கு அப்ப 90,000 பெரிய பணம். அடேங்க, அப்ப 90,000 ரூபாய் கட்டி ஒரு வாரம் ட்ரைனிங் போயிட்டு அது செலக்ட் ஆனா எதுக்கு பணம் கட்ட சொன்னாங்க? அது அந்த ட்ரைனிங்க்கு. தனியார் நடத்துறதா தெரியல எனக்கு. அந்த நேரத்துல நமக்கு அவ்வளவு நாலேஜ் எனக்கு கிடையாது. வாத்தியார் சொன்னாங்க, அதனால நான் வந்து அந்த இடத்துக்கு வந்தேன். அங்க ஒரு ஹாலில் வந்து எக்ஸாம், நிறைய பேர் இந்தியா முழுசு இருந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. எக்ஸாம் அட்டன் பண்றோம், நான் பாஸ் ஆயிட்டேன். இது மாதிரி வந்துச்சு. அப்புறம் பணம் கட்டாம நான் பணம் 90,000 ரூபாய் கட்ட முடியாது. 1,00,000 ரூபாங்கிறது அப்போ பெரிய விஷயம். ஆமா, கட்ட முடியாதுன்னு விட்டாச்சு. வாத்தியாரும் வந்து கையில இருந்து கட்டிட முடியாது அவரால். ஆனா அவர் வீட்டுல இருக்க நகை, அக்காவோட நகை, இது மாதிரி ஏதாவது வச்சு கட்டுவோம், பைலட்டா போயிருன்னு சொல்றாரு. சரி, அது இந்த காசு தான் உங்க வீட்டுல நீங்க தான் நிலப்புலன்களோட இருக்க அப்பாவும் கட்டலாம். இருந்தாலும் நமக்கு மைண்ட் செட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த நேவி டெஸ்ட்டுக்கு வந்தோம். ஒரு 7-8 பேர் சேர்ந்து திரும்ப ட்ரெயின்ல டிக்கெட்டு போட்டு, அப்ப சென்னைக்கு 22 ரூபா போட்டு காசெல்லாம் போட்டு எல்லாரும் டிக்கெட் போட்டு திரும்ப இங்க வந்தோம். வந்து இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு என்னை மட்டும் உள்ளே கூட்டு போயிட்டாங்க. இந்த பசங்கள்லாம் வெளியில் இருந்தாங்க. காலையில் போனோம், உள்ளே போனால் வந்து வழக்கமாக அவங்க என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே வந்து பண்ணாங்க. எல்லாம் செஞ்சு முடித்தாங்க. ஒரு 4 மணியை போல் நீ செலக்டடான்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி வேனில் ஏற்றி நேராக இது சென்ட்ரலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவங்கள்ட்ட சொல்ல முடியல, மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து எல்லாம் ஹிந்தியில் வராங்க. எனக்கு ஒரே பயமா இருக்கு நமக்கு. இன்னொன்னு, நம்ம ஹிப்பி, அப்போ ஹிப்பி ஸ்டைலு உள்ள விட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க, எக்மோருக்கு கொண்டு போயிட்டாங்க. இது சென்ட்ரல் கொண்டு போயிட்டாங்க. ஹவுரா எக்ஸ்பிரஸ் கொண்டு போய் ஹவுரா எக்ஸ்பிரஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் எல்லாருக்கும் கையில கொடுத்துட்டாங்க. எங்க கூட பயணம் பண்றதுக்கு ஒரு 6-7 ஆபீசரும் வந்துட்டாங்க. இப்ப எனக்கு எப்படி கூட வந்தவங்களுக்கு தகவல் சொல்லாம? யாருக்குமே தகவல் சொல்லல, எதுவுமே சொல்லல. சிக்கிட்டாங்க, அள்ளி போட்டு தூக்கிட்டு அப்படின்னு தூக்கிட்டு போறாங்க. இப்ப எனக்கு அழுகுனா கண்ணீர் கொட்டுது. நம்ம வாழ்க்கையில அழுகுறது இல்லை, கண்ணீர் கொட்டுது. என்னன்னு தெரியல. ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருவோமானலாம் தோணுது மனசு. அப்படியே விட்டாங்க, சாப்பிடலாம் இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஹவுரா எக்ஸ்பிரஸ் போயிட்டே இருக்கு, ஏதோ கடந்து போகுது, என்னென்னமோ மொழி பேசுறாங்க. எவன் எங்க இருக்கிறான், எவன் தமிழன், எவன் மலையாளின்னு யாருக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நாள் தெரியல. சென்னையில இருந்தா ஒரு குரூப்பை கூட்டு போறாங்க. இந்தியா முழுசும் இருந்து செலக்ஷன் அகரதும் அப்படின்ட்டு அங்கேருந்து வரான். கெட்ட மட்ராசி அது சொல்லிருப்பாங்க. கெட்ட வார்த்தைக்கு வந்துதான் கேட்பான், எங்க இருந்து அவன் காங்கர வளர்த்தும் அப்படின்னு. மத்ராசி இந்தியா தானே, ஹிந்தி தெரியாதவனுக்கு உங்க அம்மா யாருக்கிட்ட பெத்தா உன்ன? பாகிஸ்தானிக்கு பெத்தாளா, இந்துஸ்தானிக்கு பெத்தாளா? ஏண்டா ஹிந்தி தெரியல? எவ்வளவு திமிரு பாருங்க. பேரக்கு வந்தோடனே என்னோட பேரக்ல படுத்து முதல் வரைய வாய் விட்டு அழுகுறேன். அம்மா அம்மா அப்படின்னு அழுகுறேன். அழுத உடனே அது வந்து ஒரு டெய்லரை பத்தின, ஒரு கம்யூனிஸ்ட் டெய்லரை பத்தின கதை. அதில் சொல்லி என்றாவது ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு வேற பாடுறாரு. உமாச்சந்திரன் கேட்குற, யார் அந்த பையன்? அவன் ஆஃபீஸ் பாய், நல்லா இருக்கானே, ஹீரோ மாதிரி இருக்கான், அவனை கூப்பிடுங்க அப்படின்னோடனே நான் ஏந்து உள்ளே போனேன்.